ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி என்றைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாத ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மீனராசிக்கு போயிட்டார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாசி மகம், பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு. மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்றைக்கி பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அதே சமயம் மாசி மகம் கூட, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மீனராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளே சுக்கிரன் வராரு. அஷ்டமாதிபதி உங்கள் ராசியில் உச்சமடைகிறார். அதனால் உங்களுக்கு எப்படியாவது தொல்லை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, அது வக்கர நிவர்த்தி அடைய குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய சாமர்த்தியத்தின் மூலமாக எதிரிகளை அடக்கி ஆளும் ஆற்றல் ஏற்படும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் நீங்கள் யூ ஆர் அ கிங் மேக்கர், யூ கேனாட் பி எ கிங். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் ஒரு பெரிய சாதனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இப்போ இருக்கிற பிஸ்னஸை விட்டுட்டு வேறு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலை சார்ந்த முயற்சிகளில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன கேப் எடுத்துகிட்டு அடுத்த வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். பண விவகாரங்களில் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும். மாத பிற்பகுதியில் உங்களுடைய வார்த்தைக்கு மயங்காதவர்களே இருக்க முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு மாத பிற்பகுதியில். ஸோ இந்த மாதம் பிற்பகுதியில் உங்களுடைய பேச்சுக்கு மயங்காதவர்கள் இருக்க முடியாது. அந்த சமயத்தில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அந்த சமயத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் மார்ச் 14ஆம் தேதி ராசிக்குள்ளே சூரியன் வராரு. சூரியன் சனி சேர்க்கை உங்களுடைய தாய் தந்தையருடன் அல்லது தந்தையாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மேனேஜ்மெண்ட் கூட ஒரு முறுக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முறுக்கல்னால் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, பிடிவாதத்தில் முறுக்கல் ஏற்படும். அந்த முறுக்கிட்டு வெளியில் வருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த முறுக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திப்பீங்க. பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு தந்தை மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயம் அல்லது அவருடைய சுப செலவுகள் போன்ற விஷயங்களால் பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம், குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படும். அதே சமயம் குழந்தை சம்பந்தமாக உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி மேல் படிப்பு, குழந்தைகளுடைய ஏஜ் அட்டன்மெண்ட் ரிடக்ஷன்,
இல்லாட்டி குழந்தைகளுடைய வேலை சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு பிரயாணம் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 6 முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை, மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட பிறந்தவங்ககிட்டையும் உங்கள் தம்பி தங்கைகள்கிட்டையும் உங்கள் குழந்தைங்ககிட்டையும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய வார்த்தையில் கொஞ்சம் நம்பகத்தன்மை குறையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த நாட்களில் கவனமாக பேசுங்க. தவறான வார்த்தை பிரயோகம் குடும்ப நிம்மதியை கெடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவங்க பொதுவாக இந்த மாதம் என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படின்னா, நீங்கள் யாருக்கிட்டையும் ஓவர் கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஓவர் கமிட்மெண்ட் கொடுக்கறதுனால அதை கீப்பப் பண்ணவும் முடியாது. அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சில சமயம் உங்களுடைய வேலை அல்லது உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மதிப்பு இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பையும் இந்த ஓவர் கமிட்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு, நடராஜர் வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி வருது. இந்த மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு முடிஞ்சால் சிதம்பரம் போயிட்டு வாங்க. இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் நடராஜர் மண்டபம் இருக்கும். அந்த நடராஜர் மண்டபம் இருக்கும். அந்த நடராஜருக்கு உண்டான அபிஷேகம் முடிஞ்சதுன்னா அங்கே வந்து ருத்ராபிஷேகம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ருத்ராட்சத்தினால் மாலை சாற்றி வழிபடுங்கள். இல்லாட்டி வில்வ மாலைகளை சாற்றி வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் மன அமைதியும் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நாம் இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வந்து நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72ன்னு ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.